வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். மகாலட்சுமி திட்டம் சொல்கிறாங்கல்ல, ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி ஊக்கம் கொடுப்போம், நாங்கள் அந்த மாதிரி திட்டங்கள் தான் செயல்படுத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு திட்டம் போட்டு அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு ஏங்கி நிற்கிற மாதிரி இருக்குது. இது வந்து மாதம் 1 லட்சம் இவங்களா சம்பாதிக்கிற மாதிரி நாங்கள் ஊக்கம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதாவது யோகியை வரான் சொம்பெடுத்து வச்சுக்கன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கத்தில். இது நாங்கள் சொல்ல வேண்டியது. இருங்க சார், இது நாங்கள் எவ்வளோ அமைதியாக இருந்தார் ராமன். நான் பேச விட மாட்டேன், அப்புறம் சொல்லிட்டேன். நான் பேச விட மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் வந்து ரன்னிங் கமெண்ட் பண்ணி நான் பேச விட மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நான் பேச விட மாட்டேன், பேசவே விட மாட்டேன். சொன்னா கேளுங்க, பேசவே விட மாட்டேன், பேசவே விட மாட்டேன். சொன்னா கேளுங்க, ஒவ்வொரு லைனும் கமெண்ட் அடிப்பேன் நானு. சொன்னா கேளுங்க. இதுவரைக்கும் நீங்க கமெண்ட்ஸே பண்ணல. சொல்றதை கேளுங்க, சொல்றதை கேளுங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க, தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்துக்கு கொடுத்து ஏமாற்றும் திட்டம் இது. நாங்கள் கொடுக்கறது ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்கள் 1 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி உள்ள திட்டங்கள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழ் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, இந்த திட்டத்தை ஏன் நீங்கள் எடுத்துன்னு வரல? இனிமே உங்களுக்கு 3வது கேளுங்க சார். ஏன் இது வரைக்கும் நாசம் பண்ணது பத்தாதா? திரும்பி உங்களுக்கு 3வது தடவை கொடுத்து நாசம் பண்ணணுமா? தயவு செஞ்சு சொல்லணும். நான் என்ன கேட்குறேன், ஒரு திட்டம் ஒரு புதுசாக ஆட்சிக்கு வரவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க செய்வாங்க. நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஏங்க அதை செய்யலைன்னு கேட்டால் அவங்கள போய் குறை சொன்னால் சரிங்க சார். இப்படி கேட்போம் ஒரு வார்த்தை. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கார்ப்பரேட் நண்பர்களுக்கு வாரா கடன் சொல்லிவிட்டு நாடாளுமன்றத்தில் 10 லட்சம் கோடியும் ஆர்டிஐயில் 25 லட்சம் கோடியும் தள்ளுபடி பண்ணிங்கல்ல, அது யார் வீட்டு காசு? எப்படி தள்ளுபடி பண்ணீங்க? ஒன்று, நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து 30%. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை 22% குறைச்சிங்க. அதன் அடிப்படையில் ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் கோடி நட்டம். அப்படி பார்த்தா இந்த 10 வருஷத்தில் 10 லட்சம் கோடி இந்த அரசாங்கத்துக்கு வர வேண்டிய காசு நட்டம் பண்ணி வச்சுருக்கீங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தாவே 35 லட்சம் கோடி. ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்கணுன்ற மனசு இருந்தால் கொடுக்க முடியும், கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்க. அதுக்கு இந்த மாதிரி வடை சுடுறீங்க. கேளுங்க, இருங்க ராமன். அதாவது எங்கள் அம்மா கிட்ட போனேன், எம்மா எனக்கு கொஞ்சம் வடை சுட்டு கொடுமான்னு நான் கேட்டேன். உடனே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, எப்பா அடுப்பு வேணும், சட்டி வேணும், எண்ணெய் வேணும், பாத்திரம் வேணும், பருப்பு வேணும்ட்டாங்க. ஆனால் எதையுமே இல்லாமல் வெறும் வாயில வடை சுடுறது யாருன்னா இந்த மோடி திமுக. சரியா? ராமன் சொன்னா கேளுங்க, நான் பேச விட மாட்டேன். சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க, வெறும் வாயில கேளுங்களா? ராமன் வரைக்கும் நான் கேட்கிறேன், நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க சார். 2014 இதே மோடி சொன்னார் சார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா புல்லட் ட்ரெயின் விடப்படும். இப்பவும் சொல்லியிருக்காரு. அப்ப யார் வடை சுடுறா? மோடி தானே. எங்க அந்த புல்லட் ட்ரெயின் சொல்லணுமா இல்லையா? இருங்க சார், வர இருங்க ஒரு நிமிஷம். நீங்க அப்புறம் உங்க டேர்ன்ல பேசுங்க, நான் அமைதியா இருக்கேன். உங்க டேர்ன்ல பேசுங்க. எது படிப்படியா வரா? எது படிப்படியா வரா? இது வரைக்கும் நாசம் பண்ணது பத்தாதா? நாசம் பண்ணது பத்தாதா? எனக்கு தெரிஞ்சாகணும், இந்த நாட்டை நாசம் பண்ணது பத்தாதா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன் ராமன், நான் சொல்றேன் ராமன், நான் சொல்றேன். எனக்கு தேவை கருத்து போகணும். தயவு செஞ்சு சொல்றேன், எனக்கு கேட்டுங்களே, நான் பேசுற கருத்து போய் சேரணும். அதான் எனக்கு முக்கியம். இப்போ முடிவு பண்ணிட்டேன், மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, நீங்க முடிவு பண்ண வேணாம் சார். 2014 ஆட்சி வந்தாங்க சார், கங்கை நதியை நாங்கள் தூய்மை செய்வோம்னு சொன்னாங்க சார். இந்த கங்கை நதி என்ன சார் ஆச்சு இப்போ 10 வருஷத்துல? எத்தனை கிலோமீட்டர் சார் சுத்தப்படுத்திருக்கீங்க? எல்லாம் பார்த்துட்டு தான் பேசுறோம். இருங்க வர சார். இந்த கோயில் கட்டுறேன், இந்த கதைக்குள்ள வேணாம் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சி வரும்போது என்ன சார் சொன்னீங்க? வளர்ச்சி கொடுப்பேன்னு சொன்னீங்க சார். என்னோட ஒரே கேள்வி, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருங்க வர என்பது மக்களின் வளர்ச்சி. ராமன் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வளர்ச்சின்னு சொல்றாங்கல்ல சார், உலக பசி குறியீட்டு என்ன சார்? இந்த மோடி ஆட்சிக்கு வரும்போது 99வது இடத்துல இருந்த இந்தியா சார் இன்னைக்கு 111வது இடத்துல இருக்கு. இந்த மோடி ஆட்சிக்கு வரும்போது மனித வளர்ச்சி குறியீட்டு எண்ணில் 130வது இடத்துல இருந்த இந்த நாடு இன்னைக்கு 134வது இடத்துல இருக்கு. இருங்க, இந்த பாருங்க, நான் பேசி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் பேசுங்க. உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு எண்ணில் 140வது இடத்துல இருந்த இந்தியா மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 166வது இடத்துல இருக்கு.
மனித சுதந்திர குறியீட்டு எண்ல மோடி ஆட்சிக்கு வரும்போது 90 இருந்த இந்தியா இருங்க வரேன் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாருங்களா நீங்க இந்த பாருங்க தகவல் போக கூடாதுன்னு பேசுறீங்க. நான் நல்லா அமைதியா இருக்கேன். தகவல் போக கூடாதுன்னு பேசுறீங்க. நான் டேட்டா வச்சு பேசுறேன். நீங்க பொய்யான தகவலை பேசுறீங்க சரிங்களா? இன்னைக்கு 110வது இடத்துல இந்தியா இருக்கு சார். ஊழல் புலனாய்வு குறியீடுன்னு ஒண்ணு சார். இந்தியா ஆட்சிக்கு வரும்போது ராமன் 85வது இடத்துல இருந்தது. இன்னைக்கு இது 95வது இடத்துல இருக்கு சார். ஒரு நிமிஷம் இருங்களா. உலகளாவிய பாலின இன பாகுபாடு ஒரு நிமிஷம் இருக்கிற டேட்டா சொல்றேன். 114 இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு 127வது இடத்துல இருக்கு சார். எல்லாத்தையும் விட்டு சார். சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டு எண்ணில் 155வது இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு 180வது இடத்துல இருக்கு சார். இப்படி எல்லா துறையிலையும் ஒரு நாட்டை நாசம் பண்ணிட்டு, பொருளாதாரத்தை நாசம் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம் சிறுபான்மை மக்களை நாசம் பண்ணிட்டு, இந்த நாட்டோட எல்லைகளை நாசம் பண்ணிட்டு, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு ஒரு பிரதமர் வந்து வெளியில பேசுறாரு தெரியுங்களா? அதை விட அயோக்கிய தடன் எதுவுமே இல்லை. நான் திரும்ப சொல்றேன், இந்த நாட்டு மக்களை நீங்க துரோகம் பண்ணி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி திரும்ப திரும்ப மத ரீதியா பிளவுபடுத்தி பிரித்தாலும் சூழ்ச்சிய வெள்ளைக்காரரை விட மோசமா செய்யற கட்சி பிஜேபி. மோடி நாட்டில் சுதந்திரத்துக்காக வெள்ளைக்காரரை வெளியே அனுப்பி சரியா? நீங்க பேசவே கூடாது. காட்டி கொடுத்தாருங்க. மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தவர் தான் உங்க தலைவர். மன்னிப்பு கடிதம் புல்புல் பறவையில பறந்தவர் சார். புல்புல் பறவையில பறந்தவர் சார். ராமன் புல்புல் பறவையில ஒருத்தர் பறந்து வந்தாருல, அவர் மன்னிப்பு எழுதிருக்காரு. கடிதம் இருக்குதா? காட்டுமா கடிதத்தை? கடிதத்தை காட்டுமா? நல்லா பேசக்கூடாது ராமன். தயவு செஞ்சு சார், இந்த மனுஷன் ராமன் போய் சொல்றாரு, மோடியும் போய் சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் போய் சொல்லுது, பிஜேபியும் போய் சொல்லுது. தேர்தல் இருக்கின்ற பேர்ல அபத்தமான வாந்தி எடுத்து வைக்கிறீங்க. ராமன் வில்லை தவறடுவான், ஆனா சொல்லை தவறட மாட்டான். அதனால தான் பிஜேபி ஒரே நாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் சிவில் சட்டம் கொண்டு வர உங்களால சொல்ல முடியுமா சார்? உங்களால சொல்ல முடியும்? நீங்கள் சிறுபான்மை மக்களை எதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இதுல எதுக்காக மக்கள் புறக்கணிக்கிறார்கள்? உங்களுக்கு கேள்வி எதுக்காக? எதுக்காக? இதான் கேள்வி, பதில் சொல்லுங்க. இப்ப சொன்னீங்கல்ல, அது எதுக்காகன்னு சொல்லுங்க சார். மக்கள் நீங்க சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சிட்டு சொல்லுங்க. எதுக்காக சொல்லுங்க. நீங்க முழுக்க முழுக்க போய் யாரு எல்லாமே மக்கள் முடிவு பண்ணிட்ட. ராமன் மதிவான பேசுறது சரியா, ராமன் பேசுறது சரியா? மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.